ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து பேசி. கொஞ்சம் ஒரு நாளாக வீடியோ போட டைம் கிடைக்கல. வீடியோ பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எடிட் பண்ணி போட டைம் கிடைக்கல. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்? இப்போ நான் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பாட்டில் இருக்கேன். ஹார்பர் பீச் சைடு ஃப்ரண்ட். ஓகே, ஏன் இங்கே இருக்கேன்? ஏன்னா it's a new chapter again. நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு வண்டி வாங்கியிருக்கேன். புதுசு இல்லை, யூஸ்டு. ஸோ அதை காட்டலான்னு தான் உங்ககிட்ட. காட்டினோடனே கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். ஒய் CBR 650F, அப்புறம் நிஞ்சா 1000, அதுக்கப்புறம் ஏன் இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் பைக். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. அது ஒரு யூனிக்கான ஃபேக்ட்டு. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போமா ரெடியா? தி ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 411. செம்மையாக இருக்குல்ல? வண்டிக்காகவே இவ்வளோ ஸ்பாட் மாதிரி இருக்கா? அதனால தான் இங்கே கிளம்பி வந்து இந்த வீடியோ இருக்கிறேன். காலையில் செம்ம குளிர், வண்டியை ஓட்ட முடியல. இந்த லாங் ரோட்லேருந்து காட்டுறேன். இப்போ எப்படி இருக்கு வண்டி? வித்தவுட் வைசர். இந்த வைசர் இல்லை, பட் இந்த லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வைசர் நான் வாட்டில் எப்படியும் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம், அதான் ஆல்ரெடி 450 வச்சுருந்தியே, அதை விற்றுட்டு தானே GT 650 போனேன், அதில் கேரக்டர் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு இப்போ திரும்பி ஹிமாலயனில் வந்திருக்க அப்படின்னு கேட்கலாம். அதுவும் இல்லாமல் அட்வென்ச்சர் இது முடிஞ்சிச்சு சாப்டரு, திரும்பி அட்வென்ச்சரே போக மாட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தியே, இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இப்போயுமே நான் அதான் சொல்கிறேன். அட்வென்ச்சர் சாப்டர் வந்துட்டு இட்ஸ் ஓவர் ஃபார் மீ. ஐம் நாட் மோர் இன் டு அட்வென்ச்சர் ரைட் நவ். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் மை லைஃப் ஜஸ்ட் டு என்ஜாய் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். இப்போதைக்கு அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அதான் வந்துட்டு என்னோட இது. எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து அந்த பைக் ஓட்டுறேன்னா அதை நான் வந்து என்ஜாய் பண்ணணும். அந்த டைம் வந்துட்டு எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் பைக்கு ப்ளஸ் ரோட் ஆறு இந்த மாதிரி லைட், வெரி லைட் ஆஃப் ரோடிங், இந்த மாதிரி, அதாவது ரோடு இல்லைனாலும் அந்த இடத்துக்கு போகணும், என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வியூவை வந்து காலையில் பார்க்கணும். ஸோ இது இவ்வளோ தான் எனக்கு தேவை. எனக்கு வந்துட்டு அந்த பாறையிலலாம் ஓட்டிகிட்டு போகணும் அந்த கடைசி வரைக்கும், அப்படிலாம் வந்துட்டு எனக்கு ஆசை கிடையாது. இங்கே நின்று அங்கே பார்த்தா போதும். அது எனக்கு அதுக்கு ஒரு பைக் தேவை சிம்பிளாக. நிஞ்சா 1000ஓட என்னன்னா, அது வந்து ஒரு ஆசம் அண்டர் ரேட்டட் ஜெம். யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க, நிஞ்சா 1000 பற்றி. அதுக்கு பற்றி தனியாக வீடியோ போடுற முடிஞ்சா, வண்டி என் கையில் இருந்தால். ஆமாம், கண்ண செல் இட் சூன். ஏன் அப்படின்னா, ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இட். அதான் உண்மை. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அதை வந்து டு த கோர் அதை என்ஜாய் பண்ணிட்டேன். அதை வந்துட்டு இட்ஸ் நாட் அ கீப்பர் பைக். அது என்கிட்ட இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே வந்துட்டு அதுக்கு யூஸ் இல்லைன்னு தோணுச்சு. ஸோ ஐம் லெட்டிங் கோ ஆஃப் தட். பட் அட் த சேம் டைம் அந்த வண்டியில் எனக்கு ஒரு கான் என்ன அப்படின்னா, அந்த வண்டியை ரொம்ப டேக் கேர் பண்ணணும், பேம்பர் பண்ணணும் லைக் அ பேபி. அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தாலும் எனக்கு வந்துட்டு அதுவே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறும் போது எனக்கு அது வந்து இச்சிங்காக இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பைக்கிங்கே வந்துட்டு மோட்டர் சைக்கிளிங்கே பண்ணுறதே வந்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்துலாம் ஒரு கிளிச்சிலேருந்து தப்பிச்சு ஜஸ்ட்டு நம்ம மோட்டர் சைக்கிள் அந்த ரூட்டு அப்படியே போகணும், எல்லாத்தையும் மறக்கணும், கொஞ்சம் நேரத்துக்கு பீஸாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மோட்டர் சைக்கிளிங்கே வரும். ஆனால் அந்த மோட்டர் சைக்கிளிங்களை பற்றி, அந்த மோட்டர் சைக்கிள் பற்றி அதை கேர் பண்ணுறதுக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு பட்ஜெட் போட வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரு ப்ரீ பிளானிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படின்ற போது அது வந்துட்டு எனக்கு அதுவே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுற மாதிரி இருந்துச்சு ஃபீலிங். ஸோ ஆமாம், அது
பட் தட் நிஞ்சா 1000 வந்து செம்ம வண்டி. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இல்லை, மெயின்டெனன்ஸ் லெஸ்ஸு. ஸோ அதுலேருந்து வந்துட்டு எனக்கு ஒரு இது வேணும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன வண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் ஆப்வியஸாக வந்துட்டு நான் ஒரு சிங்கிள் சிலிண்டர் டபுள் சிலிண்டர் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாட் இன்லைன் 4, நோ மோர் இன்லைன் 4 மேபி, அது மேபி நாட். இப்போதைக்கு வந்துட்டு அந்த தாட் இல்லை, இன்லைன் 4 இப்போதைக்கு வாங்குற மாதிரி தாட் இல்லை. ஏன்னா அதான் அதில் வந்துட்டு அந்தளவுக்கு கேரக்டர் இருக்காது இன்லைன் 4ல். லைக் V-twin ஆர் ட்வின் சிலிண்டர் ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு க்ரௌல் இருக்கும் இன்ஜினில். ஸோ அதனாலே வந்துட்டு உங்களுக்கு அந்த வண்டி ஓட்டும் போது போர் அடிக்காது. ஆனால் இன்லைன் 4 வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்காது. அது ஜஸ்ட் ஸ்மூத் பட்டரி இன்ஜின். அதனாலே வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஓட்டுறப்போ. அதனாலே உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் மாற்றணும், ஸ்க்ரீம் பண்ணணும், ஸ்பீடாக போகணும், இதெல்லாம் தோணும். எட் த போட் பாஸ். ஆல்ரைட். ஸோ அந்த இன்ஜினை என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஸ்பீடாக போகணும், உங்கள் லிமிட்டை புஷ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். நான் அதெல்லாம் பண்ணேன், ஓகே. பட் இனிமேல் பண்ணணும்னு ஆசை இல்லை. ஸோ ஐ எம் லெட்டிங் ஆஃப் தட்ஸ் இட் அபவுட் த நிஞ்சா 1000. ஸோ ஒய் த ஹிமாலயன் 411? அது வந்தோம்னா நான் 450 வச்சுருந்த போதே வந்துட்டு எனக்கு அது ஜஸ்ட் நான் ஒரு 10,000 தான் ரைட் பண்ணியிருந்தேன். அதிலே வந்துட்டு ஒரு 6,000 ஆஃப் ரோடிங், 4,000 டூரிங் தான் மேக்ஸிமம் பண்ணேன். அதுலேயே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிட்டு எனக்கு அந்த வண்டி வந்து இட்ஸ் அ ஸ்மூத் பைக், குட் டூரர், பட் நாட் ஃபார் மீ. அந்த தான் வந்துட்டு அது உண்மை. ஏன்னா வந்துட்டு அது வந்து அந்த ஸ்மூத் இன்ஜினே எனக்கு பிடிக்காது கைஸ், அதான் உண்மை. எனக்கு அந்த இன்ஜின்லேருந்து ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும். அது திருவுறனா அது ஏதாச்சும் குடன்னு ஏதாச்சும் வைப்ரேஷன் வரணும், ஏதாச்சும் ஒரு சத்தம் வரணும் இன்ஜின்லேருந்து. இல்லை அந்த ஒரு ஃபீட்பேக் வந்து எனக்கு பைக்லேருந்து அது கிடச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போதும் ஒரு கியருக்கும் ஏதாச்சும் ஒரு கிளங்கினஸ் அந்த மாதிரி வந்துட்டு ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தால் தான் another boat. Let it pass a little bit. சரி, ஓகே. அதான் அந்த இன்ஜின்லேருந்து நான் ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் பைக்லேருந்து. அந்த ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் வந்துட்டு அந்த ஓட்டுற இன்ட்ரெஸ்ட்டே வந்துட்டு இருக்கும். இல்லைனா வந்துட்டு இட் வில் பி போரிங். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் அடிக்கும். அந்த போரிங்கில் அந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும்போது என்ன ஆகுனா மற்ற விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த ஃபேமிலி, அந்த ஜாபு, ஒர்க்கு, அதை பற்றிலாம் வந்துட்டு மைண்டில் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு அதை யோசிக்கவே விடக்கூடாது. அதுதான் எனக்கு வேணும். அந்த இன்ஜின் வந்துட்டு அதை என்னை யோசிக்கவே விடக்கூடாது. அதுலேருந்து எனக்கு ஒரு ஃபீட்பேக் கிடச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் ஐ வில் பி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த இன்ஜின் நாய்ஸ். ஸோ இன்ஜின் நாய்ஸ்ன்னு சொல்கிறத விட இன்ஜின் கேரக்டர், தட்ஸ் அ வே டு புட் இட். ஸோ அந்த கேரக்டர் இருந்தால் தான் ஐ லைக் இட். ஸோ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்தமாரி ஒரு வண்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் வண்டியில் நான் செக் பண்ணப்போ எனக்கு வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஒரு க்ரஷ்ன்னு சொல்லலாம். எது மேலே அப்படின்னா டியூக் 390 Gen 2 மேலே. இட்ஸ் அ வெரி குட் ஸ்ட்ரீட் மோட்டர் சைக்கிள். ஸோ அண்ட் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் மோட்டர் சைக்கிள். ஸோ தட் அது வாங்கி கொஞ்சம் பெப்பியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் இருந்தேன். பட் சடன்லி அவுட் ஆஃப் த ப்ளூ இந்த வண்டி வந்துட்டு சேலுக்கு வந்துச்சு, லோக்கல்லே இருந்துச்சு. ஸோ இந்த பைக் வந்துட்டு நான் பார்த்தேன், ஃபஸ்ட்டு ஆடு போட்டோடனே பார்த்தேன். இட்ஸ் அ 2017 BS3 ஹிமாலயன் 411. 2017 சொன்ன உடனே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், இந்த வண்டி பார்க்கணும் நேரில். ஐ நீட் டு செக் ஒன் திங் வித் திஸ் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போனேன். நேரில் போய் இந்த வண்டியை பார்த்தேன். நான் பார்த்தோடனே நான் நேராக எதை செக் பண்ணேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி அவுட்லுக் செக் பண்ணேன், ஓகே. பட் நெக்ஸ்ட் திங் நான் எதை செக் பண்ணேன் அப்படின்னா see this magic. Did you see that? Do you know what is? It's a petrol valve. It's a carburetor, petrol on, off and a reserve. It's a carburetor Himalayan, not a modified one. It's a modified pannadilla carburetor from the factory itself. It's a carburetor Himalayan, the OG generation 1 Himalayan 411 with carburetor fuel engine. இந்த ஒரு ரீசன் தான், வேறு எதுவுமே இல்லை.
அந்த கார்பரேட்டர் ஹிமாலயன் 411 வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, இருக்கான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸை காட்டினப்பவே கார்பரேட்டர் நீ மாற்றினியா இல்லை அவங்க மாற்றிருந்தாங்களா அப்படி தான் கேட்டாங்க. இட்ஸ் ஓஜி ஃப்ரம் ஃபேக்ட்ரி. another boat, let it pass. ஓகே, ஸோ அதான் எல்லாருமே கேட்டது என்னென்னா, நீ வந்துட்டு கார்பரேட்டர் மாற்றினியா இல்லைனா ப்ரீவியஸ் ஓனர் வச்சுருந்தவங்க மாற்றினாங்களா கார்பரேட்டர் இன்ஜினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம மாற்றலாம், இன்ஜெக்டர்லேருந்து கார்பரேட்டர் மாற்றலாம். இட்ஸ் எ கிரிட்டிக்கல் ஜாப், பட் இட் கேன் பி டன். பட் இது வந்துட்டு ஃப்ரம் த ஃபேக்ட்ரி இட் இஸ் அ கார்பரேட்டட் இன்ஜின். ஸோ பட்டரி ஸ்மூத், தட் ஓஜி கேரக்டர், நோ ஃபியூல் இன்ஜெக்டர் கடை நத்திங், நோ ஃபோர்ஸ்டு இன்ஜின் பிரேக்கிங் லைக் யூ லெட் கோ ஆஃப் த த்ராட்டில். லைக் நீங்கள் ஆக்சிலேட்டர் விட்ட உடனே வந்து உங்களுக்கு இன்ஜின் அப்படியே டம்ப் ஆகாது, ஃபியூல் கட் ஆகி. அதில் ஒரு பட்டரி ஸ்மூத் இருக்கும், அப் அண்ட் டவுன். பட்டரி ஸ்மூத் மீன்ஸ் இன்ஜின்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸும் இருக்கும், பட் அந்த ஃபியூல் ஃப்ளோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் கார்பரேட்டர் இன்ஜின் வண்டி ஓட்டினீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக தெரியும். அதாவது ஒரே மாடல் பைக்கில் கார்பரேட்டரும் ஓட்டிட்டு ஃபியூல் இன்ஜெக்டர் மாடலும் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக அந்த அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு கிளாசிக்லேயும் அந்த மாதிரி ஓட்டியிருக்கேன், கார்பரேட்டர் வெர்ஷன் ஓட்டியிருக்கேன், ஃபியூல் இன்ஜெக்டர் வெர்ஷன் ஓட்டியிருக்கேன். ஐ ஆல்வேஸ் லவ் தட் கார்பரேட்டர் இன்ஜின், தட் நத்திங் சம் பட் பியூட்டிஃபுல் லைக் தட். அப்படியே நம்ம அதை சொல்லலாம். ரொம்ப பெரிய டெக்கி ஜாப்லாம் கிடையாது, ரா மிஷின். இட் கேன் பி ரிப்பேர்ட் வித் ஓன் ஹேண்ட்ஸ், no need the service station and all. Like it's simple to repair and it's easy to understand mechanism. It's really bad, no, like இப்போலாம் வந்துட்டு you cannot see a carburetor engine from factory nowadays because of those norms. So it's very rare to find a carburetor Himalayan 411. அப்படி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் கிராப் இட். ஈவன் அந்த பைக்கோட கண்டிஷன் வந்துட்டு எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை தேற்றி கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த இன்ஜின் வந்துட்டு இட்ஸ் அ ஜெம், அது வந்து உங்களுக்கு கிடைக்காது, வெரி ரேர். ஸோ கிடச்சிதுன்னா அதை எடுத்து கொஞ்ச நாள் வச்சு அதை என்ஜாய் பண்ணுங்கள், அதை வந்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அதான் மேட்டர். நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த வண்டியை நீங்கள் அப்படியே 10 வருஷம் வச்சுக்கணும், இல்லை உங்கள் கூடயே வச்சுக்கணும், அதெல்லாம் வந்துட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ரைட் த பைக், என்ஜாய் த பைக், பி வித் இட், அண்டர்ஸ்டாண்ட் த பைக். இப்படியும் ஒரு பைக் இருந்திருக்கு, கார்பரேட்டர் இன்ஜின் வந்து இப்படி பிஹேவ் பண்ணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. நாட் லைக் எஜுகேஷன் வே, பட் லைக் எ லைஃப் வே ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் திங்ஸ்னோ, அந்த மாதிரி வந்துட்டு அதை ஓட்டி அதை தெரிஞ்சுக்குங்க. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் இன்ஜின். ஸோ அதனால் வந்துட்டு நான் இதை வாங்கிட்டேன். I closed it for around 1.20. I think it's a good deal. Like இது வந்து 2017 மாடல், ஃபஸ்ட் ஓனர், ஐ மீன் சிங்கிள் ஓனர், ரன் அரவுண்ட் 22,000 kilometers. Yeah, and it's really good maintained. The engine is very good. நான் ஓட்டி பார்த்தோன்னே பிடிச்சிட்டு, அந்த ரீசனால் நான் வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் மிஸ் அப் த டீல். ஸோ மார்க்கெட்லாம் ரொம்ப பண்ணாமல் ரீசனபிள் ப்ரைஸ், ஸோ ஐ க்ளோஸ் த டீல். ஸோ ஓகே, இப்போ நான் அதை ஸ்டார்ட் பண்ணி காட்டுவேன். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு இந்த பீச் சவுண்டில் கேட்குமான்னு தெரியல, பார்ப்போம். நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான்னு காட்டுறேன். பக்கத்து கன்சோல், காம்பஸ்ஸு இங்கே இருக்கிற காம்பஸ், வண்டி எந்த டேரக்ஷனில் ஓட்டுறோமோ அந்த சைடு வந்து காட்டும். இங்கே வந்துட்டு காட்டுவோம் எந்த சைடு போதும். அது அந்த ஓஜி ஃப்ளோட்டிங் ஃபியூல் லெவலு, அதுக்கப்புறம் ஆர்பிஎம் மீட்டர், ஸ்பீடோமீட்டர் இன் கிலோமீட்டர் அண்ட் மைல்ஸ், மற்ற அதர் டீட்டெயில்ஸ் இங்கே காட்டும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நியூட்ரலில் தானே இருக்குது. ஓகே,
இருக்குது பார்த்தீங்களா, யூ கேன் ஃபீல் த பிஸ்டன் இஸ் கோயிங் அப் அண்ட் டவுன். அதை வந்து அப்படியே உங்களால் கேட்க முடியுது, தெளிவாக கேட்க முடியுது. நாட் லைக் கடை 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 கடை, பட் இட்ஸ் வெரி ஸ்மூத். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. இந்த ஹெட்டர் பைப்ஸ் பாருங்கள், no rust, nothing. That's the quality they have given in the first generation. The golden bronze finish exhaust, really smooth, nice sounding engine. The tires are also in good condition. That's good for me. Front and rear both. Look at the logo. They have introduced this in this bike, this new logo. Vibration is there, you can see. Because of the mobile stabilization, you cannot able to see the vibration, but the tail is shaking a little bit. You can see that maybe the helmet shaking. Little bit of vibration. Classic அளவுக்கு இல்லை, classic 500 அளவுக்கு, பட் அந்த ஒரு level of vibration the rider can feel and enjoy that level. That's all I can say. So yeah guys, so நீங்கள் சொல்லுங்கள் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா ஹிமாலயன் வந்துட்டு இந்த மாதிரி கார்பரேட்டர் இன்ஜினில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த பைக் பற்றியாச்சும் உங்களுக்கு பிடிச்ச வண்டியை பற்றி நீங்கள் சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு ரேர் பைக் இருக்குது உங்கள்கிட்ட இருக்குன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன் அதை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? வித் தட் beautiful sunrise, I'm just closing this video. More videos நான் வந்து போஸ்ட் பண்ண பார்க்குறேன், but for now I'll close it with this Himalayan 411 carburetor. Bye bye.